ஹெச்ஜிபி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடிகர் விஜயின் தாவேகா கரூர் கூட்டத்தில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நடிகர் விஜய் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார் என்றதுமே அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஒன்றும் நமக்கு புதிதல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன், கே பாக்யராஜ், சரத்குமார் உட்பட எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்துள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் புதிதாக அரசியல் கட்சி தொடங்க முதற்கட்ட பணிகளை அவர் மேற்கொண்டார். ஆனால் சில நாட்களிலேயே தன் உடல்நிலையை காரணம் காட்டி அரசியல் கட்சி தொடங்கும் தன் முடிவை மாற்றிக்கொண்டார் ரஜினிகாந்த். கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தோற்றுவித்தார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மிக பெரும் சக்தியாக அவர் உருவெடுப்பார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக திமுகவை கடுமையாக சாடி வந்த கமல் அண்மை காலத்தில் அதே திமுகவிடம் ஒற்றை ராஜ்யசபா சீட்டு பெற்று செட்டில் ஆகிவிட்டார். விஜய் கட்சி தொடங்குகிறார் என்றதும் அவர் மற்றொரு கமலாக இருப்பாரோ என்ற சந்தேகம் பலர் மனதிலும் நிலவியது. ஆனால் உச்ச நடிகர் என்ற அந்தஸ்தில் இருக்கும் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை மற்றவர்களுடன் ஒப்பிட முடியாது என்ற கருத்தும் பலராலும் முன்வைக்கப்பட்டது. வழக்கம் போல விஜய் திமுகவின் பி டீம், பாஜகவின் பி டீம் என்றெல்லாம் பலரும் பல விதமாக சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் தான் எந்த கட்சிக்கும் பி டீம் அல்ல என்றும் தன் மீது எந்த சாயமும் பூச முடியாது என்றும் விக்கிரவாண்டியில் நடந்த தன் முதல் மாநாட்டிலேயே உறுதிபட தெரிவித்தார் விஜய். அதோடு திமுக தன் அரசியல் எதிரி என்றும் பாஜக தன் கொள்கை எதிரி என்றும் விஜய் தெளிவுபடுத்தினார். அதன் பிறகு தொடர்ந்து திமுகவையும் பாஜகவையும் தாக்கி பல அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார் விஜய். தன் 2ஆம் மாநாட்டிலும் இதே நிலைப்பாட்டை தொடர்ந்தார் விஜய். இந்நிலையில் தன் திரைப்பட வேலைகள் அனைத்தையும் நிறைவு செய்த விஜய் கடந்த சில வாரங்களாக தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். முதலில் திருச்சியில் தன் அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் விஜய். அந்நிகழ்வில் மைக் சரியாக வேலை செய்யாதது போன்ற சில சின்ன சின்ன இடர்பாடுகளை அவர் எதிர்கொண்டார். அதைத் தொடர்ந்து அன்றைய தினமே அவர் அரியலூர் சென்றிருந்த போது வேண்டுமென்றே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக அவரது கட்சியினர் புகார் தெரிவித்தனர். மக்கள் கூட்டத்தை கடந்து அவர் திட்டமிட்ட நேரத்தில் பெரம்பலூர் செல்ல முடியாததால் பெரம்பலூர் கூட்டத்தை ரத்து செய்து அறிவிப்பை வெளியிட்டார் விஜய். இதனை அடுத்து அடுத்த வாரத்தில் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்ட விஜய் கிட்னி திருட்டு சம்பவம் குறித்து பரபரப்பாக பேசி கவனம் ஈர்த்தார். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூருக்கு சென்ற விஜய் கரூர் மண்ணின் மைந்தரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்து பேசினார். அப்போது அங்கு நடந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாயினர். இந்நிகழ்வு நடந்ததும் விஜய் உடனடியாக திருச்சி சென்று விமானம் மூலம் சென்னை வந்துவிட்டார். அதே சமயம் நிகழ்வு நடந்து ஒரு சில நிமிடங்களிலேயே செந்தில் பாலாஜி, அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் மருத்துவமனைகளுக்கு சென்று மேற்பார்வையிட்டனர். அப்போது அவர்கள் அழுத போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவலான விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த கரூர் துயர சம்பவத்தில் அரசியல் சதி இருப்பதாக பரவலாக பேசப்பட்ட நிலையில் இது குறித்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளது. நிகழ்வு நடந்து 3 நாட்களுக்கு பிறகு விஜய் ஒரு காணொளி வெளியிட்டார். அதில் கரூர் நிகழ்வில் ஏதோ சதி இருப்பதாக
சூசகமாக தெரிவித்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜியும் மீடியாக்களை சந்தித்து அரசு தரப்பு விளக்கங்களை அளித்துள்ளார். இந்நிகழ்வில் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திருமாவளவன், வேல்முருகன் உள்ளிட்டோர் விஜய்க்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்டோர் விஜய்க்கு அனுசரணையாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். என்டிஏ கூட்டணி இது குறித்து விசாரிக்க ஒரு உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பி வைத்துள்ளது. இதற்கிடையே கரூர் சம்பவம் குறித்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை, கரூர் நிகழ்வு நடந்ததும் பாதிக்கப்பட்டவர்களுடன் துணை நிற்காமல் ஊருக்கு திரும்பிவிட்டதாக விஜய் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளது. மேலும் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று கூறியுள்ளது. அதோடு விஜய் மீது ஏன் வழக்கு பதியப்படவில்லை என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இந்நிகழ்வை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கணக்குகளும் போடப்பட்டு வருகின்றன. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. ஆனால் பாஜகவை கொள்கை எதிரி என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டு அவர்களுடனேயே கூட்டணி வைக்கும் ஒரு முடிவை விஜய் எடுப்பாரா என்று தெரியவில்லை. அல்லது பாஜக இல்லாமல் அதிமுக கூட்டணி அமைய நேரிட்டால் விஜய் அதில் இணைவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அல்லது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக ராகுல் காந்தியுடன் நெருக்கமான தொடர்பில் இருக்கும் விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கரூர் சம்பவம் நிகழ்ந்தவுடன் ராகுல் காந்தியும் விஜயும் தொலைபேசியில் பேசியதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. மேலும் இந்நிகழ்வு குறித்து காங்கிரசின் மூத்த வழக்கறிஞர் ஒருவருடன் தாவேகா பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் இந்த கரூர் சம்பவம் பல அரசியல் திருப்பங்களுக்கு வித்திட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் அரசியல் பேசி வரும் எந்த தரப்புமே இந்நிகழ்வு குறித்து உண்மையாக வருத்தப்படாமல் இருப்பது பொதுமக்கள் சிலரிடையே ஒருவிதமான அருவருப்பையும் ஏற்படுத்தி இருப்பதை மறுக்க முடியாது. இது போன்ற மற்றொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.